பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 12 வருட வனவாசம், 1 வருட அஞ்ஞானவாசம் முடித்து தங்களுக்கு தர்மத்தின்படி சேர வேண்டிய அந்த ராஜ்யத்தை கேட்க, அதனால் தூதுவனாக ஒரு பிராமணனை அனுப்ப, அதற்கு பதிலாக சஞ்சயனை நீ போய் என்ன சொல்லுது, எந்த காரணத்தை கொண்டும் ராஜ்யம் கொடுக்க முடியாது, யுத்தமும் வேண்டாம் என்கின்ற விஷயத்தை நீ போய் அவர்களுக்கு உணர்த்து அப்படின்னு திருதராஷ்டிரன் சஞ்சயனை அனுப்ப, அப்போ வந்து தர்ம உபதேசம் செய்து கொண்டிருந்தான் சஞ்சயன். அப்போ பகவான் கிருஷ்ணன் அவனுக்கு தக்க பதிலடி கொடுத்து நேரா இங்கு என்ன நடந்ததோ சபையில் சொல்லிக் கொண்டு இருக்கிறான். யார்? சஞ்சயன். அப்போ பாண்டவர்களுடைய பராக்கிரமத்தை வெகுவாறு எல்லாருமே புகழ்ந்து கொண்டிருந்ததால் திருதராஷ்டிரனுக்கு அதை கேட்டு மன சஞ்சலமாகி உறக்கமே வரவில்லை. என்னுடைய பையனோ சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், ஆனா பாண்டவர்களுடைய பலமோ மிக விபரீதம். இதை உணர்ந்தவன் திருதராஷ்டிரன். ஏன்னா பீமசேனனை பற்றித்தான் அவனுக்கு மிகுந்த பயம். ஏன்னா அவன் ஒருவன் அனைவரையும் கொல்லக்கூடிய மகாபலசாலி என்பதை உணர்ந்தவன் யாருன்னா திருதராஷ்டிரன். சரி, இது எல்லாம் துரியோதனன் என்ன செய்யறான்? நான் நினைச்சா ஒரே கதை அடியில பாண்டவரை கொன்று விடுவேன் அப்படின்னு ஒன்று சொல்றான். கர்ணன் எந்திரிச்சு நான் என்ன சொல்லுது, பரசுராமரிடம் அந்த வித்தையை கற்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்ச்சவிடால்கள் நிறைய விடுறாங்க. ஆனா இத்தனை பேச்சுக்களையும் திருதராஷ்டிரன் மனம் ஒப்பவில்லை. ஏன்னா தன்னுடைய குழந்தைகளுடைய வீரம் என்ன என்பதை நன்கு அறிந்தவன். வெறுமனே பேசுகிறார்களே தவிர அவர்களுடைய பலம் என்ன என்பதனை உண்மையாக அறிந்திருக்கிறார்களா அப்படின்னா இல்லை. அப்போ சஞ்சயனை திருதராஷ்டிரன் அழைத்து, அப்பா கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லு, நம்மளுடைய சைன்யம் பலமானதா அவர்களுடைய சைன்யம் பலமானதா? அப்போ உடனே சஞ்சயன் சொன்னா, நான் சொல்ல மாட்டேன். காலம் காலமாக எவ்வளவு உபதேசங்கள் உனக்கு கொடுத்தாலும் நீ வெறுமனே கேட்கத்தான் லாயக். ஆனால் கேட்டு அதில் சிறிதளவாவது நடத்தி இருக்கிறாயா திருதராஷ்டிரா அப்படின்னு கேட்கிறான். இல்லை. தர்மத்தை கேட்பவன், ஆனா தர்மத்தின்படி நடப்பவனா அப்படின்னா, தர்மம் தெரிந்திருந்தாலும் தன்னுடைய மகன் மேல் இருக்கக்கூடிய அந்த புத்திர வியாமோகத்தினால் அவனுக்கு எது ஹிதமோ அதைத்தான் செய்பவன். பாருங்க, நல்லது நினைத்தாலும் செய்வது மகனுக்காக அவன் சொல்வதை செய்து கொண்டிருப்பவன் எவ்வளவு தர்மம் கேட்டாலும் அது நிச்சயமாக வியர்த்தமாக போகும். அப்போ நான் பேச வேண்டுமானால் உன்னுடைய மனைவியை அழை, உன்னுடைய தந்தையை அழை அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் சொன்னான். காந்தாரி மற்றும் வேதவியாசர், மனதில் நினைத்தால் நினைத்தவுடன் வருபவர் வேதவியாசர். இவா 2 பேரும் இருந்தாங்க. அப்போ சஞ்சயன் கூற ஆரம்பித்தார், பாண்டவர் பக்கம் அர்ஜுனன் இருக்கிறார். அவன் மிகப்பெரிய பலசாலி என்பது உலகம் அறிந்தது. அது மட்டுமல்ல, பகவான் கிருஷ்ணனே அவர்களிடம் இருக்கிறான். எந்த விதமான காமியம் அப்படிங்கிற ஒரு கர்மம் அப்படிங்கிறது பகவான் கிருஷ்ணனுக்கு இல்லவே இல்லை. கிருஷ்ணனை சாமானிய மனிதராக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, அவன் சாக்ஷாத் பகவான். இந்த ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயத்திற்கு காரணமானவன் அவனே. உலகத்தை தோற்றுவித்தவன், காப்பாற்றுபவன், அதை அழிப்பவன் அவனே. அப்படி இருக்கும்போது சிறு வயதிலேயே அநேக ராட்சசர்களை கொன்றவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். சரி, இந்த 17 லோகம்னு சொல்லக்கூடிய அந்த 14 லோகத்திலையும் க்ஷண நேரத்தில் என்ன சொல்லுது, சஞ்சரித்து கொண்டு இருப்பவன் யாருன்னா பகவான் கிருஷ்ணன்.
பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பகவான் கிருஷ்ணன் எங்கே, நீங்கள்லாம் எங்கே? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? அவர்களையும் உங்களையும் என்ன சொல்லுது, கம்பேர் செய்து யார் பலசாலி என்று திருதராஷ்டிரன் கேட்கிறான்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கிருஷ்ணன் யுத்தம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது அவசியமே இல்லை. மனதில் நினைத்தால் உங்களுடைய சாம்ராஜ்யம் வீழ்ந்துவிடும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவன் பகவான் கிருஷ்ணன். சரி, அது மட்டும் ஒன்று சொல்ற கொடுங்க. இதற்கு நீங்கள் அற்புதமான உபாயம் எவ்வளவு முறை சொல்லிறேன். அவர்களை அழைத்து அவர்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய அந்த ராஜ்யத்தை திருப்பி கொடுத்து விட்டால் இவ்வளவு பெரிய சங்கடங்களோ துக்கங்களோ உன்னுடைய குழந்தைகளுடைய மரணமோ நிச்சயமாக நிகழாது என்பது ஒரு குழந்தைக்கு சொல்வது போல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் காந்தாரி மற்றும் வேதவியாசரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பகவான் கிருஷ்ணன் ஏன் அவர் பக்கம் இருக்கிறார் அப்படின்னா, எந்த இடத்தில் சத்தியம் இருக்கிறதோ, எந்த இடத்தில் தர்மம் இருக்கிறதோ அங்கு இருப்பவன் கிருஷ்ணன். அழைக்க வேண்டாம், தானாக அவனாக சென்று அவர்களுடன் இருந்து அவர்களுக்கு வேண்டியவைகளை செய்து கொடுப்பவன் பகவான் கிருஷ்ணன். காரணம், அவர்களிடம் சுத்தமான பேச்சு, சுத்தமான மனசு, சுத்தமான காரியம். பாருங்க, மனதில் ஒன்றை நினைத்து கொண்டு வெளியில் மற்றொரு காரியத்தை செய்பவன் அல்ல. உள்ளொன்று புறமொன்று அப்படின்னு இருப்பவன் அல்ல. அப்போ நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பாண்டவர்கள் இவ்வளவு பராக்கிரமசாலியாக இருக்கிறார்கள், நிச்சயம் யுத்தத்தை வென்று விடுவார்கள். இவர்களுடைய முழு பலம் யார் தெரியுமா? பகவான் கிருஷ்ணன் ஒருவனே. அவன் ஒருவன் நினைத்தால் அத்தனை பேரையும் இயக்கக்கூடிய சாமர்த்தியசாலி. பாண்டவர்கள் வெறும் பொம்மைகள், அவ்வளவே. அவர்களை இயக்கிக் கொண்டிருப்பவன் பகவான் கிருஷ்ணன். இந்த காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே, அதையே என்ன சொல்லுது, மாற்றிக்கொண்டே இருப்பவன். ஒரு மனிதனுக்கும் சுகமும் துக்கமும் மாறி மாறி, வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி இதை கொடுத்து கொண்டிருப்பவன் வேறு யாரும் இல்லை. அன்று சபையில் நீங்கள் அவர்களை அவமானப்படுத்த போது காலச்சக்கரம் ஏதோ உங்கள் பக்கம் சுற்றுவது போல தெரிந்ததை ஒழிய, இப்பொழுது அந்த அதர்மத்திற்கு கூலி வாங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது என்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று உன்னுடைய மனது புலம்பிக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது சபையில் அவமானம் நடந்த பொழுது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? ஒரு குழந்தை ஆர்வமாக கேட்பது போல என்னுடைய குழந்தைகள் ஜெயித்தார்களா என்று எவ்வளவு சுவாரஸ்யமாக சுகமாக கேட்டுக்கொண்டிருந்தாய். அவ்வளவு பெரிய அதர்மம் நடக்கும் பொழுது அதை நிறுத்தும் இடத்தில் இருக்கின்ற நீ அதை ரசித்துக் கொண்டிருந்தாய். இப்பொழுது அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதையே காலச்சக்கரம் என்று சொல்கிறோம். அன்று சுகமாக இருந்தது, இன்று அதனுடைய விளைவாக உன்னுடைய குழந்தைகள் அனைவரும் நாசமாக போகிறார்கள். அப்ப இந்த இடத்தில் உன்னால் தாழ முடியவில்லை அல்லவா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பகவான் கிருஷ்ணன் மனிதன் போல நம்மிடையே இருக்கிறானே ஒழிய அவனை சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் அவன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏதோ இங்க ஒருத்தன் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்க, மற்றொரு இடத்தில் இல்லை அப்படின்னு இல்லை. எல்லா இடத்திலும் இருந்து கொண்டு அனைவரையும் இயக்கிக் கொண்டிருப்பவன் பகவான் கிருஷ்ணனே. உடனே திருதராஷ்டிரன், சஞ்சயா நீ என்னோடு தான் இருக்கே, உனக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு? பகவான் சர்வோத்தமன்னு தெரியறது, அவனாலதான் எல்லாமே இயங்குது அப்படின்லாம் தெரியறது. இப்ப இந்த வித்தையை எங்க கத்துக்கிட்ட? அந்த வித்தை என்ன அது? திருதராஷ்டிரா, இந்த வித்தை வேறு ஒன்றும் இல்லை, பக்தியே வித்தை. பகவானிடத்தில் யார் ஒருவர் பக்தி செலுத்துகிறார்களோ அந்த வித்தையை அவன் அருளால் அவன் நமக்கு கொடுக்கிறான். இப்ப இதுல என்னன்னா, உனக்கு வித்தை இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த வித்தையை எனக்கும் சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு திருதராஷ்டிரன் ஒன்றும் தெரியாதமாக கேட்கிறான். உனக்கு வித்தை தெரியும், ஆனால் இந்த ராஜ்யத்தின் மேல் இருக்கக்கூடிய ஆசை, புத்திரர்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த ஆசை, இந்த ஆசையினால்
உன்னுடைய வித்தை என்ன சொல்லுது? மேகங்கள் மூடி இருப்பது போல அதற்கு உள் ரகசியமாக ஒளிந்து கிடக்கிறது. நீ இந்த மாயையிலிருந்து வெளிவர தயாராக இல்லை திருதராஷ்டிரா. கொஞ்சம் பாருங்க. இப்போ அத்தனை பேருமே அந்த சபையில் ஒரு சேர எல்லாரும் ராஜ்யம் பாண்டவர்களுக்கு கொடுப்பதுதான் சிரேஷ்டம் என்பதனை வலுவாக கூறினர். திருதராஷ்டிரன் கிட்ட அந்த சபையில் இருக்கக்கூடிய பீஷ்ம துரோணாதி கிருப்பர்கள் மட்டுமல்ல, இதர ராஜர்களும் சரி, ஆண்டோர்களும் சரி, சான்றோர்களும் சரி, அனைவரும் நிச்சயமாக அவர்களுக்கு ராஜ்யம் கொடுத்து விட்டால் பெருத்த சேதம் ஏற்படாது என்பதை நம்பினர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தராஸ், நீ ஏதோ உன்னுடைய அவங்களுடைய சேனை சிரேஷ்டமா நம்மளுடைய சேனை சிரேஷ்டமா என்று கேட்டாய் திருதராஷ்டிரா. தராசில் ஒரு பக்கம் இந்த அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜெகத்தையே வைங்க. ஆனா பகவான் கிருஷ்ணனை ஒரு பக்கம் வச்சா கிருஷ்ணனை உயர்ந்ததாக கருதப்படும். அகிலமே இன்னொரு பக்கம் வைத்தாலும் அப்போ கிருஷ்ணனை வெல்ல யாராலும் முடியாது என்பது இருக்கும் பொழுது உன்னுடைய சேனை அப்பொழுது எம்மாத்திரம். இன்னும் அவன் மிகப்பெரிய என்ன சொல்லுது, சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமானவன் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம் அந்த மோகம், அந்த ஆசை, அவ்வளோதான் திருதராஷ்டிரனுக்கு. இப்போ அவன் மனிதன் அல்ல, நிச்சயமாக தேவன். இதில் என்னன்னா இந்த வித்தை, அந்த வித்தையை நானும் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரன் கேட்டா, இந்த வித்தை ஏதோ படிக்கிறதுனால வர்றதில்லை திருதராஷ்டிரா. சரி, அது போக அந்த கர்மங்கள் செய்வதனால வருமா? இல்லை. முதல்ல மனதளவில் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஏன்னா பால் அது சுத்தமானது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த பாலை கொண்டு வருகின்ற அந்த பாத்திரம் கொஞ்சம் குப்பை இருந்தாலும், சுத்தம் இல்லாமல் இருந்தாலும் அந்த பாலும் கெட்டுவிடும் இல்லையா? அதுபோல நம்ம மனசு நல்லா இருக்கும் பொழுது, நல்லதையே நினைக்கும் பொழுது, அப்போ பக்தி என்கின்ற ஒரு விஷயம் அந்த மனதில் பதிய ஆரம்பிக்கும். முதல்ல அதுதான். எப்பவுமே மனதில் ஒன்றை நினைத்து நடக்கிறதை இன்னொன்றாக செய்து கொண்டிருந்தால் அவன் என்றுமே பகவானை அடைவதற்கு தகுதியானவன் அல்ல. மனதில் நினைப்பதைத்தான் செயலாக சொல்ல வேண்டும், அதையத்தான் பேச வேண்டும். மனது, பேச்சு, காரியம், இந்த மூன்று முக்கியம். மனதில் என்ன நினைக்கிறோமோ அதையே பேச வேண்டும், அதையே நடத்த வேண்டும். இந்த மூன்றிற்கும் எதுவுமே வித்தியாசம் இருக்கக்கூடாது. மனதினால் நல்லதை நினைத்து கொண்டு வெளியில் கெட்டதாக, இப்போ இது தர்மம் இல்லை என்பது மனதினால் தெரியும். பாண்டவர்கள் தர்மிஷ்டர்கள் என்று தெரியும், தன்னுடைய குழந்தைகள் அதர்மவாதிகள் என்று தெரியும். பாண்டவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணமும் திருதராஷ்டிரனுக்கு உண்டு. ஆனால் செய்கை எப்படி இருக்கிறது? அவர்களை வனவாசம் அனுப்பலாமா அப்படின்னா அனுப்பு அப்படின்னு சொன்னவன் நான். அப்போ அவர்கள் மேல் பாசம் இருந்து என்ன பயன்? அப்போ அவங்க நடத்தை எப்படி இருக்கு அப்படின்னா அவர்களை துன்பம் தடுவது போலத்தானே இருக்கு. அப்போ மனதில் நினைப்பது ஒன்று, நடந்து கொள்வது ஒன்று இருக்கும் பொழுது அந்த வித்தையை நீ பெறுவதற்கு எந்த விதத்திலும் நீ தகுதியானவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அது போக தர்ம ஆச்சரணை செய்வதில், தர்மத்தின்படி வாழ்வதில் எப்படின்னா தனக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இது இறைவனுடைய பிரீத்திக்காக செய்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டும். அதாவது தனக்கு ஒன்று பெற வேண்டும் என்கின்ற காரணத்தினால் பூஜைகளையும் யாகங்களையும் செய்வதற்கு பெயர்
காமிய கர்மம். ஒரு பலனை உத்தேசம் செய்து அதற்காக இறைவனுக்கு பூஜை செய்வது. பல வருடங்களாக குழந்தை இல்லை, சரி, அதற்காக ஒரு யாகம் செய்தால் அதற்கு புத்திர காமேஷ்டி யாகம் என்று பெயர். அப்போ இந்த யாகம் செய்வதனால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்கின்ற பலனை உத்தேசித்து செய்கின்ற காரியம். அதற்கு பலன் மிக குறைவு. நான் யாகம் செய்கிறேன், அவன் எது தந்தாலும் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறது ஒன்று. ஆசையே படக்கூடாது, எதையும் வேண்டவே கூடாது என்று இறைவன் என்றுமே சொன்னதில்லை. அவனை பார்க்க வேண்டும், அவனுடைய புகழை கேட்க வேண்டும். அப்போ அவனை நிரந்தரமாக பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தானம் மோட்சம் என்ற ஒன்று இருக்குன்னா, ஏதோ ஒரு ஜென்மத்திலேயாவது நான் அடைய வேண்டும் என்கின்ற ஆசை இருக்க வேண்டும். ஆசை அப்படி இருக்கணும். இந்த சாமான்யமா லௌகீகத்தில் வாழக்கூடிய கல்யாணம், குழந்தை, வீடு, இந்த மாதிரி மோகங்கள் நம்மளை கட்டி போட்டு இந்த இடத்திலேயே இருக்க செய்வது. அந்த கட்டிலிருந்து வெளியே செய்யக்கூடியது அவனோடே இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை. இதைத்தான் நிஷ்காம கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் பல விஷயங்களை சஞ்சயன் கூறிக்கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த திருதராஷ்டிரனும் சரி, காந்தாரியும் சரி, வேதவியாசரும் சரி, இதற்கு என்ன பதில் சொன்னார்கள் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.